ஹே ஃப்ரெண்ட், உனக்காக ஒரு நல்ல புக்க நான் ரெக்கமெண்ட் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா இந்த புக்ல கல்டிவேஷன் வேர்ல்ட் இருக்கு. அதுக்குள்ள இருந்து எக்கச்சக்க பீஸ்ட் கேர்ள்ஸும் உனக்காக வருவாங்க. 9 டெரி ஸ்டோரி பீஸ்ட் கேர்ள் கலெக்ஷனா? ஐயய்யோ! இதுவா? எக்ஸாக்ட்லி அதேதான். ஏன்னா இதுல அதே ஸ்டோரி லைனும், அதே டிராமாவும் தான் இருக்கு. ஓ! இந்த கதைய ஒரே சாப்டரா படிச்சுட்டு எல்லாருமே இத வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு உயிர குடுத்துட்டு இருந்தானுங்களே! ஆனாங்க நான் வெறும் டிராயிங்க்கு ரெஃபரன்ஸ் எடுக்க மட்டும் தான் வந்தேன். இந்த மாரி புக்லாம் நான் வாங்க வரல. தம்பி என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த ஆத்தர பத்தி உனக்கு தெரியுமா? இவர் வந்து ஹியூமனையும், அனிமல்ஸையும் வச்சு தான் இந்த கதையெல்லாம் எடுத்திருக்காரு. அதனால உனக்கு நெறையவே ரெஃபரன்ஸ் கிடைக்கும். தம்பி ரொம்ப யோசிக்காத. சீப்பான பிரைஸ்ல இத வந்து முடிச்சு தரேன். எதுக்கு கவலைப்படுற? அப்படியாங்க? ஆமா. இந்தா வச்சுக்க. எடுத்துட்டு போய் சந்தோஷமா இரு. அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அனுப்பிச்சு விட்டுர்றாரு. நம்ம ஹீரோ சைலன்ட்டா வீட்டுக்கு வந்துட்டு, சரி நான் இன்னைக்கு இத படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு, எனக்கு இப்ப தான் 18 வயசு ஆயிருக்கு. எல்லாரும் பண்ற சாதாரண அந்த விஷயத்த தான் நான் பண்ண போறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த புக்க திறக்கலான்னு போக, ம். இது என்ன இவ்ளோ கஷ்டமா இருக்கு? ஏன் திறக்கவே முடியல? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அத விடாப்படியே உட்காந்து திறந்து, அதிலிருந்து மாஸ்டர் நாங்க உங்களுக்கு 1300 வருஷமா வெயிட் பண்ணிக்கிருந்தோம். இப்ப தான் வந்திருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து நெறைய பொண்ணுங்க வந்து, மாஸ்டர், லார்ட், பேபி ஐயோ! என்ன சொர்க்கம்டா இது! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, உள்ள பிடிச்சு இழுக்குது. என்னடா இது பிடிச்சு இழுக்குது? நான் வெறும் சும்மா பிக்ஸ மட்டும் தான் பார்க்க வந்தேன். இந்த மாரி இடத்துக்குலாம் நான் வரமாட்டேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் உள்ள போயிடுறான். சரி எந்த மாரி இடம் இது? ஏன் தலையெல்லாம் வலிக்குது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சுத்தி முத்தி பார்க்கும்போது, அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. தண்ணீல பார்த்தா, இது நான் கிடையாதே! ஓ! மண்டை வலிக்குதே! சரி இந்த பாடியோட ப்ரீவியஸ் ஓனரோட மெமரி வேற என்கிட்ட தான் இருக்கு. இந்த வேர்ல்டு வந்து சோர்ஸ் பீஸ்ட்ட வச்சு தான் இவங்க எல்லாருமே கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட நம்ம ஹீரோ வந்து சோர்ஸ் பீஸ்ட்டுக்கு காசு இல்லாதனால, அடுத்த கிளாஸ்லாம் எட்டி பார்த்து அதுலருந்து எதனாச்சும் கத்துக்க முடியுமான்னு பார்த்திருக்கான். அதுலருந்து ஒண்ணுமே கத்துக்காதனால, கடைசில இந்த சிட்டி லார்ட் வந்து இவன் தப்பான வேலைலாம் பண்றான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவையும் பிடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவனும் அங்கிருந்து ஓடி வந்து ஊருக்கு வெளியில வரும்போதே ஒரு பாறை தடுக்கி கீழ விழுந்து இறந்துடுறான். ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த மாரியா நான் சாகணும்? ரொம்ப கஷ்டமான நிலைமையில இவன் வாழ்ந்திருக்கான் போலயே! நம்ம இதுல ஒண்ணுமே பண்ண முடியாதே! தம்பி ரொம்ப வருத்தப்படுறியா? அவனும் நீயும் ஒண்ணு கிடையாது. ஆனா அவன் பேரும் நீயும் ஒண்ணு தான். அதோட நீங்க 2 பேரும் கிட்ட இருந்தா, கிட்டத்தட்ட சிப்லிங் மாரி தான் இருப்பீங்க. அதனால தான் உன்னைய நான் இந்த உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் பண்ணேன். எனக்கு தேங்க்ஸ் சொல்லு பாப்போம். அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போதே, "லேய் யார்றா நீயி? ஹாரர் மூவில வர மாரி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? தம்பி உன்னைய நான் காயப்படுத்த மாட்டேன். ஏய் அந்தா தான்டா இருக்கான் அவன். அவன வந்து புடிங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கருந்து ஓடி வந்துகிட்டு இருக்காய்ங்க. ஐயய்யோ! இந்த முட்டா பையங்க வேற வந்துட்டாங்களே! என்கிட்ட பவர் வேற இல்லையே! நான் என்ன பண்ண போறேனோ? தம்பி இந்த பிரச்சனையிலருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஏன் என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்க கூடாது? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். என்னோட புக்குக்குள்ள இருந்து பீஸ்ட் கேர்ல்ஸ உனக்கு தருவேன். எடுத்துக்க அப்படின்னு அதுவும் சொல்லும்போது, அவைங்களும் கிட்ட வந்துர்றானுங்க. சரி சைன எப்படி பண்ணணும்? அது ரொம்ப சிம்பிள். இதுக்கு மேல கைய வை பாப்போம். சரி என்ன ஆனாலும் சரி. இதுக்கு மேல எந்த வாய்ப்பும் இல்ல எனக்கு. அதனால நான் அதுல கைய வைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதுல கைய வச்சு சைன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கான்ட்ராக்டர் வந்து லிங் எக்ஸான். அவன் பொசஸ் பண்ணியிருக்கிறது வந்து இம்மார்ட்டல் இன்ஃபினிட்டி ஹோலி பாடி. கன்ஃபர்ம்டு. என்னது இம்மார்ட்டல் இன்ஃபினிட்டி கோல்டன் பாடியா? அவன கொல்லுங்கடா. அவனுங்களும் கிட்ட வந்துடுறானுங்க. அவன் கிட்ட வந்துட்டாய்ங்க. நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கும்போதே, ஆல்ரைட் கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உனக்கு தேவையான காப்பாத்துற பொண்ணு வந்து இப்ப வரப்போறா. என்னது அதுக்குள்ளயுமா? டிங். உன்னோட கலெக்ஷனோட ஃபர்ஸ்ட் பீஸ்ட்கள் வந்து ஃபயர் ஃபியூரி. என்னது ஃபயரு ஃபியூரியா? இவங்க பேரு தான் கிக்கு. மாஸ்டர் உங்கள பார்த்து ரொம்பவே நாளாச்சே. என்னது ஹியூமன் சோர்ஸ் பீஸ்டா? இது வந்து ரொம்பவே அட்வான்ஸ் ஆனது. இத இன்னியும் அவன் டேம் பண்ணியிருக்க மாட்டியான். அதுக்குள்ளயும் நம்ம அவள பிடிச்சு வித்துருவோம். நமக்கு நல்லாவே காசு கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் கத்திக்கிட்டு இருக்க, ஓ! நீங்க ரொம்ப சத்தம் போடுறீங்கடா. அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரே அட்டாக்ல எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டு இருக்கா. சூப்பர்! சூப்பரா முடிச்சிட்டம்மா. அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கை கட்டிக்கிட்டு இருக்கான். மேஜஸ்டி நீங்க ஃபைனலி இங்க வந்துட்டீங்களா? அந்த ஓடி போறாங்கல்ல, அவிங்கள ஃபர்ஸ்ட் கவனிங்க. இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவிங்கள நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட சமாளிச்சுப்பேன். என்னது? நான் உங்ககிட்ட சின்ன ஃபேவர் கேட்கலாமா மேஜஸ்டி? அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிட்ட நெருங்க, அதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 2 தான் பார்க்க போறோம். சாப்டர் 2 ஓட ஸ்டார்ட்டிங்ல எம்பரர் எங்க போறீங்க? நமக்குள்ள இருக்கிற இந்த பிசினஸ ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு போலாமா? ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தன பார்த்த உடனே அவனோட பேண்டஸ ஃபர்ஸ்ட் கழட்டக்கூடாது. ஓகேவா? நீங்க தான் டீமன் எம்பரர். நாங்கலாம் உங்களோட கான்குபைன்ஸ். நாங்க எப்படி உங்க பின்னாடி வராம இருக்க முடியும்? அதோட டீமன் ரேஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வருது. நீங்க தான் அத பரப்பணும். உங்களோட லைஃப் எனர்ஜி வச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மெனல்ஸ் எடுத்து வாயில வைக்க, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இல்ல, இல்ல. நான் வெறும் ஆர்டினரி ஸ்கூல் ஸ்டூடண்ட் மட்டும் தான். நான் இந்த மாரி ஆள்லாம் கிடையாது. நான் எப்படி டீமன் ரேஸ்லாம் வளர்த்துருக்க முடியும்? நீங்க தானே மாஸ்டர் இந்த புக்க திறந்தீங்க. அப்ப நீங்க தான் டீமன் ரேஸோட தலைவரு. நாங்கலாம் உங்களோட சர்வன்ட். ஏன் மாஸ்டர் நான் உங்களோட சர்வன்ட்டா மாறுறதுக்கு தகுதி இல்லையா? பொறுமையா இரு, பொறுமையா இரு. என் மூளை பொறுமையா இரு. இது வந்து எனக்கு கிடைச்ச
வரப்பிரசாதம் ஏன்னா அவளே ட்ரை பண்ணலாமான்னு கேக்குறா. நான் இத விட்டேன்னா இந்த வாய்ப்பு போயிரும். என்ன பண்ணலாம்? சரி இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா முட்டாள்தனமா தான் தெரியும். சரி ஆரம்பிப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கூப்பிட்டுறான். சூப்பர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாஞ்சு வந்துடுறா. கொஞ்சம் பொறுமையாவே செய். ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஆஹா! அது எப்படி நான் விடுவேன்? இப்ப நீங்க பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கும் பீஸ்ட்கள் எடுத்துட்டு போயிருது. ஏய் நான் ஆல்ரெடி என்னோட பேண்ட்ட கழட்டிட்டேன். இப்ப போய் எடுத்துட்டு போறியே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கடுப்புல கத்த, என்னைய வெளிய விடு! என்னைய வெளிய விடு! அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்ட்களும் உள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்கா. நீங்க இப்ப அவளோட இணைஞ்சீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? கடைசியில உங்களுக்கு டெத்து மட்டும்தான். என்னப்பா சொல்ற? செய்யற வரைக்கும் செஞ்சுட்டு, அதுக்கடுத்து செத்துற வேண்டியத. இந்த சாய் எனர்ஜியோட சோர்ஸ் வந்து ஹெவன் அண்ட் எர்த்துக்குள்ள தான் இருக்கு. கல்டிவேட்டர்ஸ் வந்து சோர்ஸ் பேஸ்ட் கூட கான்ட்ராக்ட் போட்டு அவங்களோட கல்டிவேஷன மேம்படுத்துவாங்க. சோர்ஸ் பேஸ்ட் வந்து அவங்களோட சி எனர்ஜி அதிகப்படுத்த உதவி பண்ணும். ஆனா உனக்கு அப்படி கிடையாது. இம்மார்டல் ஹோலி பாடியால உன்னால எங்க இருந்தாலும் சரி, சி எனர்ஜிய அப்படியே உன்னால அப்சர்வ் பண்ண முடியும். இதையும் அவங்க கூட சம்பவம் பண்றம்போது, அவங்க கூட பகிர்ந்துக்க முடியும். இப்ப நான் சிம்பிளா என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒரு சூப்பர் சார்ஜ் இன்ஜின். உன்கிட்ட நெறைய பவர் இருக்கும். உன்கிட்ட இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாமே தீர்ந்துகிட்டே வரும். ஏன்னா, நீ இப்பதான் இந்த இடத்துக்கு வந்திருக்க. அதனால தான். நீ இப்ப வெளிய அவள கூப்பிட்டீல, அப்ப இருந்தே உன்னோட எனர்ஜிலாம் காலியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஃபோர்ஸா சம்பவம் செய்யணும்னு சொன்னீன்னு வச்சுக்க, அப்புறம் கடைசியில டெத்து மட்டும்தான். என்ன சொல்ல வர? நீ வந்து இப்ப ஃபர்ஸ்ட் எனர்ஜிய கூட்டியாகணும். நீ வந்து இதத்தான ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். இத சொல்லாம சுத்தி வளைச்சு சொல்லி என்கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் வாங்கிட்டீல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த புக் எடுத்து தொவன்னு துவச்சுக்கிட்டு இருக்கான். சரி டீமன் ரேஸ்க்கு என்னாச்சு? நீ யாரு? எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. சரி சொல்றேன் என்னைய விடு. வின்டர்ல டீமன் லார்ட் இறந்துட்டாரு. அதுக்கடுத்து மனுஷங்களும் டீமன்ஸும் ஒண்ணு சேர்ந்து எங்கள மாரி மான்ஸ்டர கொல்ல ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுங்களும் ரேப்பிடா எங்கள எல்லாத்தையும் கொன்னனால கடைசியா இருக்கிற மான்ஸ்டர்னாச்சு காப்பாத்துன்னு சொல்லிட்டு எங்கள மாரி எல்லாத்தையும் ஏன்குள்ள அடைச்சு எர்த்துக்கு தூக்கி போட்டாங்க. எனக்கு என்ன வேலைன்னா, கரெக்ட்டான வெசல கண்டுபிடிச்சு, நான் அதே டீமன் லார்ட உயிரோட கொண்டு வரணும். அதோட இந்த 15 மெய்டியும் நான் அவங்க கிட்டயே ஒப்படைக்கணும். சிம்பிளி பார்த்தா, நான் தான் இந்த டீமன் லார்டு. நீ தேர்ந்தெடுத்தவன். கரெக்ட்டா? ஆனா இது ரொம்ப கஷ்டமாச்சே. ஏன்னா டீமன் லார்டா இருந்தா எக்கச்சக்க பிரச்சனை வரும். அதோட எதிரிங்களும் அவங்களுக்கு அதிகமா இருப்பாங்கன்னு சொல்ற நீயி. நான் இந்த வேலைக்கு வரலப்பா. தம்பி, நீ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்ட. இதுக்கு மேல நீ இதிலிருந்து பின்வாங்குனீன்னா, உன்னைய நான் பிடிச்சு சாப்பிட்டுருவேன். ஓகேவா? நீ என்ன டெவிலாடா? அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறியாம். சரி இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, அந்த பொண்ணு வேற நான் என்ன சொன்னாலும் செய்ற மாரியே தான் இருக்கா. என்னைய காப்பாத்துறதுக்கும் நெறையவே முயற்சி பண்றா. அவ கூட இருந்தா நான் பாதுகாப்பா தான் இருப்பேன். ஏன்னா, அவ ரொம்பவே பயங்கர பவர்ஃபுல்லாவும் இருக்கா. அதோட நைட் நேரத்துல நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல பாக்குற மாரி இருக்கும் போல. அப்படின்னு நம்ம ஹீரோவும் நெனச்சுட்டு, சரி நான் அந்த ஜி எனர்ஜி தானே இப்ப அப்சர்வ் பண்ணணும்னு சொன்னேன். அது எப்படி பண்றது? நான் இங்க வந்ததுல இருந்து நான் அத ஃபீல் பண்ணவே இல்லையே. சரிங்க மாஸ்டர். நீங்க சண்ட போடும்போது உங்களோட சக்திய நீங்க கண்டுபிடிப்பீங்க. சண்ட போடும்போதா? யார் கூட? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது, ஒரு கோடையில வந்து நம்ம ஹீரோவ அடிக்கக்கூடாத இடத்துல அடிக்க வருது. நம்ம ஹீரோ அதுலருந்து தப்பிச்சரியான். பரவால்ல. நான் உன்ன என்னமோன்னு நெனச்சேன். என்னோட அட்டாக்கவே நீ தப்பிக்கிற அளவுக்கு இருந்திருக்க. நாங்க உன்னைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்தேன். ஏய் முட்டாள் திருடரே! இங்க தான் நீ இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நெனச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏய் யாருகிட்ட வந்து எங்க வந்து அட்டாக் பண்றீங்க? அந்த இடத்துல மட்டும் பட்டு இருந்துச்சு. உங்க எல்லாத்தையும் கொன்றுப்பேன்டா! அப்படின்னு சொல்லிட்டு சீயும் உள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த தடவ நீயா தான் ஃபைட் பண்ணி ஆகணும். அப்பன்னா தான் உன்னோட பவர உன்னால ஃபீல் பண்ண முடியும். அதனால தான். ஆனா நான் இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணதெல்லாம் இல்லையே! நான் எப்படி ஜெயிப்பேன்? பிடிங்கடா அவன! பிடிச்சு கொல்லுங்கடா! அப்படின்னு சொல்லும்போது, அவனோட பீஸ்ட் வந்து நம்ம ஹீரோ கூட அட்டாக் பண்ண வருது. சரி, இந்த அட்டாக் நீ என்கிட்ட வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வாகத்திலே ஒரு குத்து குத்துறியான். அதுவும் மரத்தெல்லாம் உடைச்சுக்கிட்டு ரொம்ப தூரமா போய் விழுகுது. சரி இந்த பக்கம் தான் போனத பார்த்தேன். அதுக்குள்ள எப்படி மறைஞ்சாங்க? அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு வராங்க.